நம்மளோட பாரம்பரியமான விளையாட்டில் பல்லாங்குழி ரொம்ப முக்கியமானது. அது வந்து 7 குழிகள் இருக்கும் இந்த பக்கம். நடுவில் காஷ்னி வச்சுக்கிறது உண்டு. அது தவிர கட்ட ஆட்டம்னு ஒன்று உண்டு. அதில் 7 காயின் தான் போடுவோம். அதுக்கு வந்து காசு கிடையாது. இதை வந்து 12 காயின் போட்டு ஆடுவோம். அது வந்து சில பேர் இப்போ புளியோதரை ஒன்றுமே காயின் இல்லை தோழி வச்சுப்பா, ஒன்றும் இல்லைன்னா புளியங்காயை கூட வச்சுப்பா, அந்த அது காயை கூட வச்சுக்கலாம், ஒன்றும் இல்லைன்னா கல் கூட வச்சு விளையாடுவாங்க குழந்தைலாம். இதோட முக்கியமாக என்ன தெரியுமா, இந்த கால்குலேஷனை கிளாஸாக இம்ப்ரூவ் பண்ணுவேன். யார் எப்போ கலைச்சா எத்தனை இலவாம் வரும், எதை கழிச்சா நமக்கு பசு வரும், எத்தனை பசு வந்தால் நம்ம வந்து நாம் ஜெயிக்க முடியும், அவளை எப்படி டீச்சா பண்ணுறது, இதெல்லாம் நல்லா பிளானிங் பண்ணுறதுக்கு குழந்தைகளுக்கு ஆரம்பத்துலேருந்து கற்றுக் கொடுத்தாங்க. அவள் வெல் வேர்ஸ்டாக இருப்பாள். ஈவன் இந்த அதர் கால்குலேஷன்ஸ். அதனால் நம்ம விட்டு கொடுக்காத சுந்தரம் ஃபினான்ஸ்காரா பண்ணுறது ரொம்ப 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 போட்டுறது கூடியது. நிறையா வருஷமாக பண்ணிட்டு இருக்காவா. இது இன்னும் நம்ம எல்லாரும் மோட்டிவேட் பண்ணணும், குழந்தைகளுக்கு மோட்டிவேட் பண்ணணும். நான் சுகந்தி, நான் வந்து டீச்சராக இருந்து சுவாமி விவேகானந்தா இன்டர்நேஷனல் ஸ்கூலில் டீச்சராக இருந்து ரிட்டையர் ஆகி இப்போ தான் 4 வருஷமாக 5 வருஷமாக இங்கே மயிலாப்பூர். ஃபர்ஸ்ட் வருஷமா உங்களுக்கு? இல்லை, நான் 2 வருஷமாக கண்டினியூஸாக செஞ்சுருக்கேன். கன்சிக்யூட்டிவாக 3rd இயர் ஹேட்ரிக் வின் பண்ணணும்னு ஆசைப்பட்டுன்னு வந்திருக்கேன். அடுத்தவங்க தங்கினாலோ அது இது துளி பறிச்சு எடுத்தாங்களோ அடுத்தவங்க ஆடணும். அப்படியே மாறி மாறி ஆடும்போது கடைசியில் யாரும் அந்த இதில் வின் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னாக்க அவங்க வந்து வின்னர் 1 போட்டு டிக் போட்டு வச்சுக்கணும். அந்த தோற்றவங்க 0 போட்டு வச்சுக்கணும். நாங்கள் யாருக்கையாவது ஒருத்தட்ட கையெழுத்து வாங்கணும். ஒரு கேம் வின் பண்ணால் கையெழுத்து வாங்கணும். எவ்ரி கேம் ஆத்தென்டிகேட். எவ்வளோ ஆட்டம் 1 மணி நேரத்தில் ஆடுறீங்களோ அதில் மேக்ஸிமம் வாங்கினவங்க வின்னர். ஏன் ப்ரைஸ்க்கு எலிஜிபிள், அவ்வளோதான்.